அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹா, ஐயா, சாமி கிட்ட என்ன கேள்வி கேட்குற? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு? நாங்கள் இல்லற சுகத்தை துறந்து சாமியாராக இருக்கோம். என்ன சாமி நீங்கள் பொம்பளை சாமியே கல்யாணம் முதலிரவுன்னு சொல்லி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமியாராக இருக்கிறது போர் அடித்து போயிருக்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் அந்த பெண் சாமியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏயா, போகிற சாமியாருங்களை நிப்பாட்டி வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்த சாமியாருங்கக்கிட்ட தானே கேட்க முடியும். அதுதான். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க, அதுபோல் கல்யாணம் பண்ணியும் சாமியார் அப்படி தான் சொல்லணும். ஆஹா, சாமிகளுக்கு என்ன ஒரு அனுபவம்! எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. சாமியெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் ஆசாமி எல்லாம் சாமியாராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சலிக்க சலிக்க 8 பிள்ளைங்களை பெற்றுட்டு அவன் பேசுகிற பேச்சப்பாரு. எனது மறுபடியும் ஃபோன் அடிக்குது. நம்ம டார்லிங் தான் பேசுவா. சாமி, உணர்ச்சி வசப்படாதீங்க, ஃபோனு எனக்கு. யார்கிட்ட இருந்து ஃபோனு? ஆன் செய்து பேசுவோம். கட் பண்ணிடுவோம். என்ன சாமி, மும்முன்னு மட்டும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க? என்னோட தீவிர பக்தி ஒருத்தங்க ராத்திரி 1 மணிக்கு உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்போன்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும், அப்படித்தானே? என்ன அது, கல்யாணமா? ஏன் சாமி, வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்ன அது, நம்ம செல்ஃபோனையே பார்க்குறான். என்னது, அந்த சாமியார் கையிலையும் இவர் கையிலையும் இருக்கிற 2 ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கே. 2 பேரும் ஃபோனை கையில் கொடுங்க. ஆமாம், 2 ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ இவன் ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறான்? இதில் என்னப்பா ஆச்சரியம், 2 பேரும் ஒரே கடையிலையே வாங்கியிருப்போம். என்ன பாஸ், இவங்க இப்படி சொல்கிறாங்க? நாம் இந்த செல்ஃபோனை திருடிட்டெல்லாம் வந்தோம். டேய், ஒருவேளை நாம் திருடிட்டு மிச்சம் வச்சதை இவனுங்க திருடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, இந்த காலத்தில் யார் யோக்கியமாக இருக்காங்க?